ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆதோஸ் கிரன்ச். நாம் இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சான் அண்டோனியோவில் நடந்த தமிழ் பேரவை திருவிழாவுக்கு போயிட்டுருக்கோம். 37வது வருடம் வெற்றிகரமாக நடந்தேறியது. இங்கே நிறைய விஐபிஸ், ஆக்டர்ஸ், அப்புறம் லைவ் மியூசிக்னு விமர்சையாக ஒரு 3 நாள் நடந்தது. வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடந்தது, ஈவெண்ட்ஸ்லாம் நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சான் அண்டோனியோ டவுன்டவுனில் ஒரு பெரிய கன்வென்ஷன் சென்டரில் தான் இந்த விழா நடந்தது. பார்க்கவே எவ்வளோ பிரமிப்பாக இருக்குல்ல. நீங்களும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கிரவுண்ட் ஃப்ளோரில் நிறைய ஸ்டால்ஸ்லாம் இருந்தது. நம்ம ஊர் ட்ரெடிஷ்னல் வியர், ட்ரெடிஷ்னல் ஜுவல்லரி, நிறைய கடைகள்லாம் வந்து இருந்தது. அப்புறம் ட்ரெடிஷ்னலாக ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் போட்டு சின்ன பசங்களோட மியூசிக், டான்ஸ், பாட்டு அப்படின்ட்டு ஈவெண்ட் நடந்துகிட்டே இருந்தது. மக்கள் எல்லா விதத்துலேயும் வந்து இங்கே என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருந்தது, ஏன்ஷியன்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருந்தது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டேஜ் மாதிரி போட்டு குட்டி குட்டி பசங்கள்லாம் வந்து பாட்டு பாடுறது, மியூசிக் ப்ளே பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய ஈவெண்ட்ஸ் நடந்துகிட்டே இருந்தது. மக்கள் எல்லா விதத்துலேயும் வந்து என்டர்டெயின் ஆகிட்டே இருந்தாங்க. அப்புறம் அடுத்த ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நிறைய கான்ஃபரன்ஸ் ரூம் இருந்தது. பார்க்க ரொம்ப பிரமிப்பாக இருந்தது அந்த ஃப்ளோரை பார்க்கவே. பசங்களாம் ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு கான்ஃபரன்ஸ் ரூம்லேயும் ஒவ்வொரு ஈவெண்ட் நடந்துட்டு தான் இருந்தது. ஒவ்வொரு சின்ன சின்ன மீட்டிங்ஸ் மாதிரி ஃபினான்ஷியல் வெல்த்தை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. சங்கத்தில் இருந்து பசங்க நிறைய வெற்றி அடைஞ்சிருக்காங்க. நிறைய காம்படிஷன்ஸில் வெற்றி அடைஞ்சவங்களுக்குலாம் வந்து பரிசு கொடுத்தாங்க. இந்தியா பூரா நிறைய இடத்துல பயணம் செஞ்சுருக்காங்க. தமிழை அதுவும் பிள்ளைங்களுக்கு எப்படி அவங்க படிக்கணும், எப்படி இருக்கணும், இளைஞர்களுக்கு ஒரு வெரி பிக் மோட்டிவேட்டர். அவருடைய ஸ்பீச்செல்லாம் கேட்கும் போது நமக்கு வந்து அவங்க பேசுகிற பேச்சு கேட்கும் போது எப்படி கஷ்டப்பட்டு வந்தோம், நம்ம அதை வந்து நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி கடத்தி செல்லணும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு 5 நிமிஷம் ஸ்பீச் கேட்டாலே நமக்கு எல்லாம் மோட்டிவேட் ஆகிடும். அந்த மாதிரியான ஒரு மோட்டிவேட் ஸ்பீக்கர். அவங்க நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் பரிசளிக்காக வந்திருக்கிறதுக்கு நம்ம we are all actually privileged. ஸோ ரொம்பவே கௌரவமாகவும் மரியாதையாகவும் இருக்குது. ஐயாவை வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் பெட்னால நான் ஒரு மீட்டிங் பேச வந்து 4 மீட்டிங் பேசிட்டேன். அதனால ரொம்ப நேரம் பேச முடியாது. ஒன்று மட்டும் சொல்கிறேன். நான் முதல்ல தமிழ்நாட்டில் நான் ஒரு 10 லட்சம் மாணவர்களுக்கு பேசிகிட்டு இருக்கேன். அங்கே வந்து பிள்ளைகள் தமிழ் பேசுகிறத விட உச்சரிப்பு, தமிழ் மொழி மீது உள்ள ஆர்வம், உங்களை பார்க்கறதுக்காக சொல்லலை, உள்ளபடியே உங்களுடைய தமிழ் வந்து மிக மிக நல்லா இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லியே ஆகணும். அதுக்கு முதல்ல பெற்றோர்களுக்கு தான் பாராட்டு. ஏன்னா இந்த பிள்ளைங்களுக்கு வந்து அந்த தமிழை வந்து தமிழ் மொழியை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்க. இந்த இடத்துல ஒரே ஒரு இது நான் பேசணும்னு நினச்சி வரல, தம்பி பேச சொன்னதுனால சொல்கிறேன். உங்க எல்லாருக்கும் தெரியும் தமிழ் மொழி வந்து ரொம்ப மூத்த மொழி, ரொம்ப நல்ல மொழி அப்படின்னா எல்லாரும் சொல்லுவாங்க. பிள்ளைகள் மனசில் பதிய வச்சுக்கோங்க.
நான் உலகம் முழுவதும் சென்று பேசுறேன். தமிழ் மொழியை போல ஒரு மொழி உலகத்துல கிடையாது. அது மூத்த மொழிங்கிறதுக்கு என்ன காரணம்னு மட்டும் நான் சொல்லணும்னு விரும்புறேன். உலகத்துல மொத்தம் 7000 மொழிகள் இருக்கு. இந்த 7000 மொழிகள்ல எழுத்து உள்ள மொழி 200 மொழிகள் மட்டும்தான். பாக்கி மொழிகளுக்கு எழுத்து கிடையாது. எழுத்து இல்லைன்னா புத்தகம் இல்லைன்னு அர்த்தம். புத்தகம் இல்லைன்னா அடுத்த தலைமுறைக்கு அது போகாம எல்லா மொழியும் அழுதிட்டே வருது. 9000 மொழி இருந்தது, 7000 மொழி ஆயிடுச்சு. ஆனா இந்த 200 மொழிகள்ல 2000 ஆண்டுகளுக்கு மூத்த மொழியா இலக்கணம், இலக்கியம், எழுத்து, பேச்சு வழக்கு இது எல்லாம் இருக்கிற மொழி 7 மொழி மட்டும்தான். அந்த 7 மொழி எதுன்னா லத்தீன், கிரேக்கம், ஹீப்ரு, சைனம், பாரசீகம், சமஸ்கிருதம், தமிழ். இதுல இந்த லத்தீன், கிரேக்கம், பாரசீகம், சமஸ்கிருதம், ஹீப்ரு 5 மொழியும் பேச்சு வழக்கு இல்லாதனால அழிஞ்சே போச்சு. அதுல சமஸ்கிருதம் மட்டும் தெய்வ பாஷையா இருக்கு, இறைவன்கிட்ட பேசுறதா இருக்கு, மனிதர்களுக்கு மனிதர் பேசுறது இல்லை. 7 மொழியில 5 போச்சுன்னா மீதி 2. இந்த 2 மொழி மட்டும்தான் 2000 ஆண்டுகளுக்கு மூத்தது, இலக்கணம் உள்ளது, இலக்கியம் உள்ளது, பேச்சு வழக்கில் உள்ளது, எழுத்து உள்ளது. ஏன் நம்ம மொழியை பெரிய மொழி, மூத்த மொழின்னு எப்படி சொல்றோம்னா, சைனமும் தமிழும் மட்டும்தான் 2000 ஆண்டுகளுக்கு மூத்தது. நான் சொன்ன எல்லா குவாலிஃபிகேஷனும் இருக்கு. ஆனா 2000 ஆண்டுகளுக்கு மூத்தது எங்களுதுன்னு யார் சொல்லிட்டு இருந்தா? சைனர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப சமீபத்துல தமிழ்நாட்டுல வைகை நதி கதை, மதுரைக்கு பக்கத்துல உள்ள கீழடியில தோண்டி எடுக்கப்பட்ட ஆய்வுகள், பொருணை நதி கரையில ஆதிச்சநல்லூர்ல தோண்டி எடுக்கப்பட்ட எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது, இங்க உள்ள உங்க அமெரிக்கால, நியூயார்க்ல கார்பன் டேட்டிங் மெத்தட்ல கோதைன்னு ஒரு உடைந்த பானை ஓட்டுல தமிழ் எழுத்துக்கள் இருக்கிற அந்த சுடு மண்ணை டெஸ்ட் பண்ணி 3400 ஆண்டுகளுக்கு மூத்த மொழி இந்த தமிழ் மொழின்னு சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம மொழி உலகத்திலேயே மூத்த மொழிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த மொழிக்கு சொந்தக்காரங்க நாம. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு, நான் இப்போ உங்கள்கிட்ட வரும்போது சைனர்கள் 2 பேர் நான் வந்ததுல டிராவல் பண்ணாங்க. சைனாக்காரங்க 2 பேர். அவங்க 2 பேரும் சைனீஸ்ல பேசிட்டு வந்தாங்க, இங்கிலீஷ்ல பேசல. அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும். நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது என்னன்னா, எத்தனை மொழிகளை வேணாலும் கத்துக்கலாம், தப்பே இல்லை, கத்துக்கிட்டே ஆகணும். ஆங்கிலத்தை கண்டிப்பா கத்துக்கிட்டே ஆகணும். அது நீங்க நிச்சயமா கத்துக்கிட்டே ஆகணும். பிழைப்பதற்காக எத்துணை மொழிகளை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். வாழ்வதற்காக தாய் தமிழை கற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அதுல உள்ள நல்ல கருத்துக்களை நீங்க உள்வாங்கிட்டீங்கன்னா எந்த காலகட்டத்திலையும் நீங்க கெட்டு போகவே மாட்டீங்க, ஒழுக்கம் குன்ற மாட்டீங்க. சின்ன வயசுல இதை மனசுல பதிய வச்சுக்கோங்க. இதை ஏன் சொல்றேன், தாய்மொழியில பேசணும்னா, நீங்க ஸ்கூல்ல ஆங்கிலத்துல பேசுங்க, எல்லாத்தையும் ஆங்கிலத்துல பேசுங்க. தமிழ் பிள்ளைகள் 2 பேர் ஒருத்தரோட ஒருத்தர் சந்திக்கிற சூழ்நிலை வந்தா தயவு செய்து தமிழ்ல பேசுங்க. அப்பதான் இந்த மொழி வளரும். தப்பே இல்லை. அம்மா அப்பாலாம் இவ்வளவு சொல்லி கொடுத்து நீங்க பேசும்போது தமிழ் பிள்ளைகள் 2 பேரும் பேசும்போது, இது ஏன் சொல்றேன்னா, மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்கால ஒரு போராட்டத்தை மிக வெற்றிகரமா முடிச்சுட்டு அவருக்கு ஒரு பாராட்டு விழா வைக்கிறாங்க குஜராத்ல. அந்த பாராட்டு விழால எல்லாரும் மகாத்மாவை புகழ்ந்து ஆங்கிலத்துல பேசுறாங்க. அவர் பாரிஸ்டர் பட்டம் படித்தவர், ஆங்கிலம் நல்லா தெரியும், வழக்கறிஞர். பேசி முடிச்சோன்னு அவர் ஏன் எல்லாரும் இப்போ ஆங்கிலத்துல பேசுனீங்கன்னு கேட்கிறாரு. முகமது அலி ஜின்னா உட்பட அதுல இருக்கிறாங்க. எல்லாரும் அப்படி முடிக்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நம்ம தமிழ்நாட்டுல நீங்க எப்படி தமிழை பேச சொல்றோமோ, மகாத்மா என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, இங்க குஜராத்தி தெரியாதவங்க யாராவது இருக்கீங்களான்னு அந்த கூட்டத்துல கேட்கிறாரு. எல்லாருக்கும் தெரியுங்கிறாங்க. இப்ப ஏன் ஆங்கிலத்துல பேசுனீங்கன்னு சொல்றாரு. அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, நெல்சன் மண்டேலா சொல்றதா ஒரு கோட் சொல்லுவாங்க, if you speak in English it will reach your mind, but if you speak in your mother tongue it will touch your heart. Educating the mind without educating the heart is no education at all. நம்மளுடைய தாய்மொழியில பேசுறதுல இருக்கிற பெருமை வேற எதுலையும் இல்லைன்னு குஜராத்தில ஏன் பேசலன்னு மகாத்மா காந்தி கேட்டாரு.
உலகத்திலே மூத்த மொழியான தமிழ் மொழியை வச்சுட்டு நம்ம தமிழ்ல பேசுறதுல எவ்வளவு பெருமைப்படணும். தயவு செய்து அதை செய்யுங்க. இப்ப நீங்க வாங்குற பரிசுக்கு அதுதான் நீங்க திருப்பி கொடுக்குற ஒரு கொடையா இருக்கும். தமிழ் மொழியை யாராலையும் அழிக்க முடியாது உலகத்துல, தமிழனை தவிர. ஏன் அப்படி சொல்றது தெரியுதா? நம்ம பேசலைன்னா அதை அழிக்கிறோம், நம்ம பேசினா அதை யாராலையும் அழிக்க முடியாது. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அதுக்கப்புறம் ஈவினிங் போல் இந்த விழா ஸ்டார்ட் ஆச்சு. நிறைய கெஸ்ட்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க, விஐபிஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்களும் இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். பார்ட் 2ல் என்னென்ன செலிப்ரிட்டிஸ்லாம் வந்திருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் போட போகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். அப்படின்ற உறுதியோட தான் இதில் நான் இறங்கினேன். இருந்தாலும் ஒரு வெற்றி கிட்ட இருந்தால என் மகன் விடுதலை ஆய